வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தேர்தலின் போது சமூக ஊடகங்களின் ஊடாக பொய் பிரச்சாரங்கள் அதிகரித்துள்ளதாக கஃபே அமைப்பு தெரிவிப்பு. சஜித் பிரேமதாச ஜனாதிபதி தேர்தலில் பின்னடைவை சந்தித்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்கார சுட்டிக்காட்டு. 13 நடைமுறைப்படுத்துவது அல்லது 13+ வழங்குவது என்று கூறுவது தெற்கு வேட்பாளர்களின் தேர்தல் கால வெற்றி காசோலை என்று தேசிய மக்கள் சக்தி விமர்சனம். மார்ச் 12 இயக்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட நேரடி விவாதங்களில் ரணில் விக்ரமசிங்க மற்றும் அனுருகுமார திசாநாயக்க ஆகியோர் கலந்து கொள்ளவில்லை என்று உறுதி. தொடர்வது விரிவான செய்திகள். ஜனாதிபதி தேர்தலின் போது சமூக ஊடகங்களின் ஊடாக பொய் பிரச்சாரங்கள் மற்றும் வெறுப்பூட்டத்தக்க கூடிய பிரச்சாரங்கள் அதிகரித்துள்ளதாக சுதந்திரமானதும் நீதியானதுமான மக்கள் அமைப்பான ஹெஃபே அமைப்பு தெரிவித்துள்ளது. அத்துடன் 2019 ஜனாதிபதி தேர்தலோடு ஒப்பிடுகையில் இது குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை காட்டுகிறது என்றும் ஹெஃபே அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளரான மனாஸ் மக்கீன் தெரிவித்துள்ளார். தேர்தலுக்கு முன்னரான காலப்பகுதியில் சமூக ஊடகங்கள் தொடர்பாக ஹஃபே அமைப்பின் கண்காணிப்பாளர்கள் மேற்கொண்ட கண்காணிப்புகளின்படி 5 வேட்பாளர்களை இலக்கு வைத்து வெறுப்பிட்டக்கூடிய பிரச்சாரங்கள், பொய்யான செய்திகள் மற்றும் தவறான தகவல்கள் பகிரப்படுகின்றமை தெரிய வந்துள்ளது. இது சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தலுக்கு தடையாக இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறு சமூக ஊடகங்களின் மூலம் பொய்யான மற்றும் வெறுப்பூட்டக்கூடிய பிரச்சாரங்களில் வன்முறை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகலாம் என்றும் ஹஃபே அமைப்பு எச்சரித்துள்ளது. அத்துடன் வாட்ஸ்அப் குழுமங்களிலும் பேஸ்புக் குழுமங்களிலும் இதுபோன்ற பொய் பிரச்சாரங்கள் மற்றும் வெறுப்பூட்டுகின்ற பிரச்சாரங்கள் தொடர்பாக பாதகமான காணொளி பதிவுகளும் பகிரப்பட்டு வருகிறது. அதேபோன்று ஒரே குழுவில் பல்வேறு அரசியல் கருத்துக்களை முன்வைப்பவர்கள் உள்ளதால் இவ்வாறானவர்கள் தங்களுக்கு எதிரான கருத்துக்களை முன்வைப்பதாகவும் இவை வன்முறையாக மாறக்கூடும் என்றும் ஹெஃபே அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. இதன் காரணமாக தேர்தலுக்கு இடையூறு விளைவிக்கும் இதுபோன்ற பதிவுகள் மற்றும் காணொளிகளை சமூக ஊடகங்கள் மூலம் பகிர்வதை தவிர்க்குமாறு சுதந்திரமானதும் நீதியானதுமான மக்கள் அமைப்பு ஹெஃபே தேர்தல் கண்காணிப்பு அமைப்பாளின் நிறைவேற்று பணிப்பாளரான மனாஸ் மக்கீன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஜனாதிபதி தேர்தலில் பின்னடைவை சந்தித்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்கார தெரிவித்தார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியினை உறுதி செய்வதற்கான தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்ற போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்பொழுது சஜித் 3ஆம் இடத்திற்கு பின்தள்ளப்பட்டுள்ள நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைவது குறித்து யோசனை செய்து வருவதாக கூறியுள்ளார். இதற்காக அங்குமிகும் தகவல்களை அனுப்பி வருவதாகவும் மனுஷ நாணயக்கார தெரிவித்தார். இதேவேளை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ரணிலோடு கூட்டணிய போவதில்லை என்று சஜித் பிரேமதாச அறிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தல்களுக்கான தபால் மூல வாக்குகளை பதிவு செய்யும் 3வது நாளாக இன்று முன்னெடுக்கப்படுகிறது. இதன்படி காலை 9 மணி தொடக்கம் மாலை 4 மணி வரை தபால் மூல வாக்களிப்பில் பங்கேற்பதற்கு உரிய அரசு ஊழியர்களுக்கு அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. நேற்றும் இன்றும் முப்படை அதிகாரிகள் மற்றும் ஏனைய அனைத்து அரசு நிறுவனங்களின் ஊழியர்களும் வாக்களிப்பில் ஈடுபட்டிருந்த நிலையில் நேற்று வாக்களிக்க முடியாத போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு இன்று தபால் மூலம் வாக்களிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தபால் மூல வாக்காளர்கள் உரிய திகதிகளில் வாக்களிக்க முடியாதவர்கள் எதிர்வரும் 11ஆம் மற்றும் 12ஆம் திகதிகளில் தாங்கள் பணியாற்றும் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட தேர்தல் காரியாலயங்களில் வாக்களிக்கலாம் என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கண்டி கடுகஸ்தோட்ட பிரதேசத்தில் எரிபொருள் மற்றும் எரிவாயு கொள்வனவு செய்வதற்காக மக்கள் வரிசையாக நிற்பது போன்ற போலியான வரிசை ஒன்றை உருவாக்கி அதனை காணொலியாக எடுக்க முயன்றவர் கைது செய்யப்பட்டுள்ளார். திகன பிரதேசத்தில் உள்ள தோட்டம் ஒன்றில் வசிக்கும் சுமார் 60 தொழிலாளர்கள் அடங்கிய குழு ஒன்று தலா 2500 ரூபாய் வீதம் கொடுத்து இந்த போலி வரிசையை உருவாக்கியுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக பிலியந்தலை பிரதேசத்தை சேர்ந்த ஒருவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவரின் கோரிக்கையின் பேரில் இந்த போலி வரிசையை உருவாக்க அதனை காணொலிகளாக எடுக்க முயன்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இதன் பின்னர் போலி எரிவாயு வரிசையில் காத்திருந்த பெண்கள் மற்றும் ஆண்களை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தி வேறு இடத்திற்கு அனுப்ப தேர்தல் கண்காணிப்பு அதிகாரிகள் மற்றும் கடுகஸ்தோட்டை போலீசார் நடவடிக்கை எடுத்தனர். 13 நடைமுறைப்படுத்துவது அல்லது 13+ வழங்குவது என்று கூறுவது தெற்கு வேட்பாளர்களின் தேர்தல் கால வெற்றி காசோலை என்று தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுருகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணத்தில் தெரிவித்தார். யாழ் வீரசிங்க மண்டபத்தில் இடம்பெற்ற தனது ஜனாதிபதி பரப்புரை கூட்டத்தில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், தென்னிலங்கை அரசியல்வாதிகள் ஒவ்வொரு ஜனாதிபதி தேர்தலிலும்
தமிழ் மக்களுக்கு 13 காட்டி வாக்குகளை பெறும் முயற்சிகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது. ஆனால் தமிழ் மக்களிடம் 13 வைத்து வியாபாரம் செய்வதற்கோ அந்த வியாபாரத்தை செய்யும் நோக்கமோ எனக்கு இல்லை. மாறாக ஒட்டுமொத்த இலங்கை மக்கள் விரும்பும் மாற்றத்தை உருவாக்குவதோடு புதிய அரசியல் அமைப்பை ஏற்படுத்துவேன். நாட்டில் நீண்ட காலமாக புரையோடியுள்ள லஞ்சம் ஊழல்வாதிகளை அப்புறப்படுத்தி புதிய இலங்கையை உருவாக்குவதே எனது இலக்கு. அதற்காக மக்கள் எங்களோடு அணிதிரண்டுள்ள நிலையில் சுமந்திரன் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்கி தமிழ் மக்களின் எதிர்பார்ப்பை சீரழிக்க பார்க்கின்றார். சஜித் பிரேமதாச 13 தரப்போகிறாரா அல்லது 13+ தரப்போகிறாரா என்பது தொடர்பாக தமிழ் மற்றும் சிங்கள மக்களுக்கு உண்மை தன்மையினை வெளிப்படுத்த வேண்டும். நாங்கள் நாட்டை கொள்ளையடிக்கவில்லை, நாட்டு மக்களை கடனாளிகளாக்கவில்லை. ஆனால் நாட்டை கொள்ளையடித்தவர்களும் நாட்டை கடனாளியாக்கியவர்களும் தற்போது ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கியுள்ள சஜித் மற்றும் ரணில் பக்கமே உள்ளார்கள். இதை ஏன் கூறுகின்றேன் என்றால், ராஜபக்சர்கள் நாட்டை கொள்ளையடித்து விட்டார்கள் என்று கூறிய ரணில் தரப்பினரின் சிலர் ஜனாதிபதி வேட்பாளரான சஜித் பிரேமதாச பக்கம் உள்ளார்கள். அதே போல மொட்டு கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச குடும்பத்தின் ஊழல் மோசடிகளை மூடி மறைப்பதற்காக ஜனாதிபதி தேர்தலில் களமிறக்கப்பட்டுள்ளார். இவரோடு ஊழல் மோசடிகளை தடுப்போம் என்று கூறி வந்த ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க பக்கத்தில் இருந்து சிலர் நாமல் ராஜபக்சவின் பக்கத்துக்கு சென்றுள்ளார்கள். எனவே நாமல் சஜித் ரணில் அணிகள் நாட்டை திருடிய, நாட்டை அழிவு பாதைக்கிட்டு சென்ற நபர்களை உள்ளடக்கிய கூட்டமே பகுதியாக மூவர் பக்கமும் பிரிந்து நிற்கின்றனர். தேசிய மக்கள் சக்தி நாட்டு மக்கள் எதிர்பார்த்துள்ள மாற்றத்தினை ஏற்படுத்துவதற்கு மக்கள் தயாராக இருக்கும் நிலையில் வடக்கு மக்களும் இந்த மாற்றத்தில் பங்கெடுக்க தயாராக இருக்க வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் நிலவும் அரசியல் ஸ்திரத்தன்மை மக்களின் வாழ்க்கையை ஒரு கடினமான இடத்திற்கு தள்ளியுள்ளது என ஜனாதிபதி சட்டத்தரணி கலாநிதி விஜயதாஸ் ராஜபக்ச தெரிவித்தார். அரசியல் பொறிமுறையினாலும் ஊழல் அரசியலாலும் நாடு பாதாளத்திற்கு எடுத்து செல்லப்பட்டுள்ளதாகவும் அதனால் தான் இந்த நாடு ஆழமான நெருக்கடிகளை எதிர்நோக்கி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கொழும்பு 7 உள்ள இலங்கை அறக்கட்டளை நிறுவனத்தில் நேற்று நடைபெற்ற ஒரு முறையான நாடு என்ற ஜனாதிபதி தேர்தல் விஞ்ஞாபனத்தின் வெளியீட்டு விழாவில் அவர் இதனை தெரிவித்தார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த நாட்டில் அரசியல் கட்சி தலைவர்களாலும் கட்சிகளாலும் பங்குரூத்தாக்கப்பட்டு நாட்டின் முதன்முறையாக தேர்தல் நடைபெறுகிறது. நிறைவேற்று ஜனாதிபதி முறைமையும் சுதந்திர பொருளாதார வர்த்தக கொள்கையும் இந்த நாட்டில் மிருகத்தனமான சமூகத்தை உருவாக்கியது. எனவே இந்த சமுதாயத்தை மாற்ற இன்றைய மக்கள் முன்னிற்க வேண்டும். சிறிது காலம் இந்த நாடு நடுத்தர வர்க்க நாடாக இருந்தது. அதன் பிறகு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தனது இடத்தை இழந்தது. கட்சியை கைப்பற்றியவர்கள் கட்சியினை பலப்படுத்தவில்லை. ஆனால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை கட்டியெழுப்ப வேண்டிய பொறுப்பு உள்ளது. இன்றும் அந்த கட்சிக்கு இந்த நாட்டில் 50-60 லட்சம் வாக்குகள் உள்ளன. இந்த நாட்டை மாற்ற அனைவரும் சட்டத்தின் ஆட்சிக்கு அடிபணிய வேண்டும். இந்த நேரத்தில் சரியான முடிவை எடுக்காவிட்டால் எதிர்காலம் இல்லை என்று தெரிவித்தார். எதிர்வரும் தேர்தலுக்காக மார்ச் 12 இயக்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட நேரடி விவாதங்களில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் அனுருகுமார திசாநாயக்க ஆகியோர் கலந்து கொள்ளவில்லை என்று உறுதியாகியுள்ளது. எனினும் 16 வேட்பாளர்கள் விவாதங்களில் பங்கேற்பதை உறுதி செய்துள்ளதாக மார்ச் 12 இயக்கம் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது. அதன்படி நாளை 7ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெறும் முதல் நேரடி விவாதத்தில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன வேட்பாளர் நாமல் ராஜபக்ச, இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் திலித் ஜாவீர் மற்றும் சுயேட்சை வேட்பாளர் அரியநேத்திரன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். தேசிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாஸ் ராஜபக்ச மற்றும் மக்கள் போராட்ட கூட்டணியின் நுவான் போபாகே ஆகியோர் செப்டம்பர் 8ஆம் தேதி நடைபெறவுள்ள நேரடி விவாதத்தில் மேலும் பல வேட்பாளர்களோடு பங்கு பெற்றுக் உள்ளனர். இதேவேளை சுயேட்சை வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான ருசான் ரணசிங்க எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி இடம்பெறவுள்ள விவாதத்தில் மேலும் 5 வேட்பாளர்களோடு கலந்து கொள்ள உள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் பிரதான வேட்பாளர்களில் ஒருவர் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக கிடைத்துள்ள தகவல்கள் குறித்து விசாரணை நடத்துமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. கொழும்பு பிரதான நீதிவான் திலின கமகே இந்த தகவல்கள் தொடர்பாக விரிவான விசாரணை நடத்துமாறு குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு உத்தரவிட்டுள்ளார். இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் பிரதான வேட்பாளர் ஒருவரை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்த மேற்கொள்ளப்பட்ட திட்டம் தொடர்பாக இரகசியமான அறிக்கை ஒன்று நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. நீதவானிடம் சமர்ப்பிக்கப்பட்ட இந்த அறிக்கையின் அடிப்படையில் விசாரணை நடத்துவதற்கு உத்தரவிடப்பட்டுள்ளதுடன் இந்த அறிக்கையினை ரகசியமாக பேணுமாறும் நீதிமன்றம் மேலும் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. இந்த தாக்குதல் தொடர்பான தகவல்களை குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு வழங்கிய நபரை நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ள அதே நேரம் இது குறித்த விசாரணை சம்பந்தமாக அறிவிக்குமாறு நீதிவான் திலின கமகே குற்ற விசாரணை பிரிவுக்கு அறிவித்துள்ளார்.